வீட்ல ஒரு சின்ன தகராறு சார், அதனால தான் சார் இவ்வளவு குழப்பம். தகராறா? ஏமா அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இவர் உங்க வீட்டுக்காரரா? சொல்லுமா, கேக்குறல. நான் ஒரு நல்ல முடிவோடு தான் வந்திருக்கேன். ஆமா சங்கர், நீங்க சிதம்பரத்துல பார்த்த அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. நம்ம மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட பேசி முயற்சி பண்ணி பார்க்கலாம். பின்ன தெரியாத பொண்ண தகராறு பண்ணிட்டு இருக்க சார். முன்ன பின்ன தெரியாதவல்ல சார், அவ என் பொண்டாட்டி சார். என்ன பொண்டாட்டிக்கிற அவங்க பாட்டு பேசாம நின்னுட்டு இருக்காங்க? ஏமா இவர் உங்க வீட்டுக்காரரா? என்னையா அந்த அம்மா பேசாம இருக்காங்க? நீ ஒய்ஃப்ன்ற? ஜோதி சொல்லு ஜோதி, ரோட்ல அசிங்கப்படுத்தா ஜோதி ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்க, அப்புறம் என்ன அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இங்க பாரியா, அவங்களே பேசாம இருக்காங்க. வா ஸ்டேஷனுக்கு. சார் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் ஜோதி சொல்லு ஜோதி, நான் சொல்றத கேளு ஜோதி. ஜோதி வா. அடையா ஸ்டேஷனுக்கு. சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் என்ன சார் இது? சார் அவர் எங்க காலேஜ் ப்ரொஃபசர் சார். என்ன சார் பிரச்சனை? என்னது காலேஜ் ப்ரொஃபசர்? ஆமா சார். அந்த அம்மாவே அமைதியா இருக்காங்க, நீங்க இவரை எப்படி சொல்றீங்க? அது என்ன நடந்துச்சு சார்? அவர் ஒய்ஃப் சார் இவங்க. நீங்க ஒய்ஃப்ன்றீங்க, அந்த அம்மா என்னடா அமைதியா இருக்காங்க? சார் வீட்ல ஒரு சின்ன தகராறு சார், அதனால தான் சார் இவ்வளவு குழப்பம். தகராறா? ஏமா அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? இவர் உங்க வீட்டுக்காரரா? சொல்லுமா, கேக்குறல. ஆமா சார். சார் வீட்ல தகராறுனா வீட்டோட வச்சுக்கணும் சார். இந்த மாதிரி வீதிக்கு வந்தா அது அசிங்கம் சார். மன்னிக்கணும் சார், இனிமே இந்த மாதிரி நடக்காது. சரி சார், போங்க. ரொம்ப நன்றி சார். நீ கிளம்பு. வரேங்க சார். என்ன ஜோதி இப்படி அசிங்கப்படுத்திட்ட ரோட்ல? தமிழ் சாரி. பரவாயில்ல வா, வீட்டுக்கு போலாம். சாரி தமிழ். தான் பரவாயில்லன்னு சொன்னேன்ல. வா போலாம். வா. விடிஞ்சு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். நான் காய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப வாத்தியார் எதிர்க்க வந்தாரு. அம்மா ஜோதிய பாத்தியான்னு கேட்டாரு. நான் ஜோதிய பார்க்கவே இல்லையேன்னு சொன்னேன். நீங்க போய் பாருங்க, இவ்வளவு காலையில எங்கேயும் போயிருக்க மாட்டா, வீட்டுக்குள்ளதான் இருப்பான்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே காணும்னு அவசர அவசரமா காரை எடுத்துட்டு கிளம்புனவர் தான். அதுக்கப்புறம் இன்னும் வந்து சேரல. நான் காலைல முதலாளி கூப்பிட்டாருன்னு அவசரமா போயிட்டு இருந்தேன்டா. திடீர்னு கார்ல வந்து என்ன நிறுத்தி ஜோதி ஏதாவது உங்க வீட்டுக்கு வந்தாலும் கேட்டான். நான் எதுவும் வரலையடான்னு சொன்னேன். அப்புறம் தான் சொல்றான் காலைல இருந்து ஜோதியை காணும் தானே. சரி டென்ஷன் ஆகாத, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு வச்சுட்டு நேரம் இங்க வரேன். காலைல உன் செல்லுக்கு வேற கால் பண்ண, நீ ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நான் தூங்கிட்டு இருந்தேன்டா. அப்பா எழுப்பி தமிழ் வந்துட்டு போறதா சொன்னாரு. என்ன ஏதுன்னு தெரியல, அதான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேங்க. எங்க போயிருப்பாங்க? இதோ கார் வந்தாச்சு. ஹாய். என்னடா எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? ஒண்ணு போட்டனா பின்ன கேட்ட உடைச்சிட்டு உள்ள போ சொல்றியா? பின்னடா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் விளையாடுறீங்களா? நீ பாட்டு பொண்டாட்டியை காணோன்னு போயிட்ட, நாங்க உங்க 2 பேரையும் தேடிட்டு இருக்கோம். எங்களை என்ன பைத்தியக்காரன் நினைச்சியாடா? 2 பேரும் நாய் மாதிரி தேடிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வர மாதிரி வரீங்க. என்ன ரகு, என்ன 2 பேரும் சேர்ந்து இவர் இப்படி மிரட்டுறீங்க? புருஷன் பொண்டாட்டினா நாங்க சண்டை போட்டுப்போம், அப்புறம் சமாதானம் ஆகிப்போம். அதுக்காக எல்லாரும் இப்படி வீட்டுக்கு வந்து நிப்பீங்களா? அதானே. பாத்தியாடா ரகு, பிள்ளையும் கழுவி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறத. ஏன் ஜோதி, சின்ன அதிர்ச்சியை கூட தாங்க மாட்டான் தமிழ். அவனை இப்படியா டென்ஷன் பண்றது? உங்க ஃப்ரெண்டு மட்டும் ஏதாவது செஞ்சா அது மட்டும் வசதி, நான் மட்டுமா? நான் மட்டும் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சேன்னா? ஜோதி விட்டுறேன் ஜோதி ப்ளீஸ். பாவம் எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறாங்க. உள்ள கூட்டிட்டு போய் ஒரு கப் காஃபி கூட. ஜோதி அவனை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னியே, என்ன அத சொல்லு. டேய், இவனை பத்தி நமக்கு தெரியாதடா. நேரா காலேஜ் விட்டு வீட்டுக்கு வருவான், இல்ல லைப்ரரிக்கு போயிடுவான். உள்ள போனா பொழுது போறதே இவனுக்கு தெரியாது. லேட்டா வீட்டுக்கு வந்தா எந்த பொண்ணுக்கு தாண்டா கோவம் வராது? கரெக்டா சொன்னடா சங்கர். அது என் பொண்டாட்டிக்கு தான் என் மேல ஓவர் பாசம். நான் தான் பொண்டாட்டிய சரியா புரிஞ்சுக்கல. நான் மடைந்தாண்டா. நான் வந்து தமிழ் அசட மாதிரி வழியாதீங்க, பார்க்க சகிக்கல. ஜோதி இனிமே நீ எங்க போறா இருந்தாலும் உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போ. கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் அல்லல் பட வச்சிட்டியே. சரிடா தமிழ், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நானும் அப்படியே கிளம்புறேன்டா, டைம் ஆச்சு. ஜோதி வந்துட்டால அப்புறம் என்ன? இல்ல ஐயோ அதனால என்ன, உள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க வாங்க. இல்ல டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வரேன். சரிடா பை. ஜோதி நான் கூட வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேன், சரியா? உள்ள போ. சரி பை.
வண்டி இங்கே விட்டுருவீங்களா? ஓ, மறந்துட்டேன், வந்துடுறேன். ஓகே சார், அப்போ நான் வரேன். ஓகே வாங்க. இந்தாங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. ஒரு வண்டி நம்பரோட ஓனர் அட்ரஸ் வேணும். ஹெட் கிளர்க்கா பாருங்க. சரிங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வண்டி நம்பர் இருக்கு, ஓனர் அட்ரஸ் வேணும். அவரை பாருங்க. ஓகே ஆ, சார். ஓகே. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வண்டி நம்பர் TN07 VA7909 சார். அப்படியா சார், எங்க ஓனர் பரமசிவன் தான் அனுப்பிச்சாரு. அந்த அட்ரஸ் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது சார். எங்க சொந்த வேலைக்காக அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சார், அவர் தான் உங்களை பார்க்க சொன்னாரு. நம்பர் சொல்லுங்க. TN07 VA7909. அதான் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. பரவாயில்ல சார். இது வந்து ஒரு சேட்டோட காரு. ஓகே சார். சேட்டு அட்ரஸ் தான் இதில் இருக்கு. சரி சார். அதுக்காக சேட்டுக்கிட்ட அந்த கார் இப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் யாருக்காவது அன்பளிப்பாக கூட கொடுத்துருக்கலாம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அதுக்காக அந்த சேட்டுக்கிட்ட போய் காரை கொடுத்தவங்க அட்ரஸ் கேட்டால் சொல்லவா போறாரு? அவர் நிச்சயமாக சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு சார், தேவையில்லாத வேலை. நீங்கள் இந்த மாதிரிலாம் தேடுறது வேஸ்ட். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார், ப்ளீஸ். இல்லை, இப்படி தேடுறது வேஸ்ட்டுங்க. அப்படி கிடைச்சா நான் பரமசிவத்துக்கிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி வாங்க. வரேன் சார். ஹலோ, வாடி என் வடிவழகி, உனக்கு என்ன வேணும்? ஹலோ, ரொம்ப தான் கோவமா இருக்க போல இருக்கு. ஆமா, இவ பெரிய மஞ்சக்காட்டு மைனா. இவள தூக்கி வச்சு கொஞ்சறதுக்கு. ஏய், உனக்கு என்னடி வேணும்? ஏன் இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? தமிழ் செல்வன் தான் வேணும். ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தமிழ் செல்வன் என்ன உன் வீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரா? இன்னும் வாரத்துக்கு வரத தமிழ் செல்வன் சொல்லிட்டு இருக்க? டீசென்ட்டா பேச கத்துக்கோ ஜோதி, எனக்கும் பேச தெரியும். அப்படியா? உனக்கு பேச தெரியுமா? எங்க பேச பார்க்கலாம். பேச தெரியுமா? பேச தெரியும். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன மாதிரி என்னமோ போன்ல பேசி ஃபிலிம் காட்டிட்டு இருக்க. தைரியம் தான் முன்னாடி வந்து பேசுடி. ஜோதி, கூல் டவுன். உன்னோட உணர்ச்சி என்னன்னு எனக்கு புரியுது. நீ ஏன் என் மேல கோவப்படுறன்னு கூட தெரியும். உனக்காக அனுதாபப்படுறேன் ஜோதி. ஆக என்னை பத்தி தமிழ் மூலமா ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்க. அது உண்மையா பொய்யாங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வரல. அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனா முடியல. அவரோட செல் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது, அதையாவது எனக்கு சொல்றியா? படுக்க இடம் கொடுத்தது பத்தாம இப்ப பட்டு மெத்த வர கேக்குறியா? வீட்டு போன் நம்பரை நீயா தெரிஞ்சுக்கிட்டியோ இல்ல அவரா உன்கிட்ட கொடுத்தாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நேருக்கு நேர் கொஞ்சத்துக்கு கொல்லன் தெருவுல ஊசி போட்டு விக்கிறியா? சாரி ஜோதி, உன்னோட மனநிலை சரியில்லைன்னு எனக்கு தெரியுது. நான் அப்புறமா பேசுறேன். பாய் செல்லம். அடிப்பாவி, இது போதாதுன்னு மறுபடியும் வேற போன் பண்ணுவாளா? எனக்கு மனநிலை சரியில்லைன்னு வேற சொல்றா. விட்டா என்ன பைத்தியம்னு சொல்லிடுவாளோ? அவ சொன்னாலும் சொல்லுவா. கடவுளே. ஹலோ, நான் தாம்மா ஜோதி, ராஜாமணி பேசுறேன். அம்மா நீங்களா? சொல்லுங்கம்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறியா? கண்டிப்பா வரேன். அவர் இப்ப வீட்டுக்கு வர நேரம் தான். அவர் வந்ததும் அவர்கிட்ட சொல்லிட்டு வரேன். சரிம்மா, கண்டிப்பா வந்துடுறேம்மா. வெச்சிடுறேம்மா. இப்ப எதுக்கு அம்மா கூப்பிடுறாங்க? டேய், என்னடா இப்படி சொல்லிட்டாங்க? முதல்ல அந்த கிளர்க்கு முடியாதுன்னு தான் சொன்னாரு. போக போக அந்த கிளர்க்கை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. அதனால தான் எங்க செட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு அவர்கிட்ட பேசி நம்ம ஓனர் தான் அனுப்பிச்சாருன்னு நம்ம செட்டு பேரை நம்ம சொன்னோம்ல. ஏண்டா முதலாளி அமிச்சான்னு சொல்ல போய் தானே லெஜர் எடுத்து பார்த்தா?
நம்ம அது அதிர்ஷ்டம் ஒன்றும் அவ்வளோதான். பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சடா. என்ன பண்றது, நம்ம அதிர்ஷ்டம் அவ்வளோதான். டேய் பிரியாணி பரமசிவன்டா. ஓடி போலாமா? இது வந்துட்டாரா, அந்த அல்பம் எப்படி வருது பாரு. பிரியாணி எங்கேன்னு கேட்பாரு, என்ன பாய் கல்யாணத்துக்கு போகலையான்னு கேட்பாரு. இது வரேன்டா. அவ்வளோதான். டேய் எப்படியோ சமாளிடா, சமாளி. சமாளிக்கிறேன் வா. வணக்கம் வணக்கம் முதலாளி. அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டா கல்யாணம் மண்டபத்துல தான் நடக்கும். இப்பெல்லாம் ஆர்டிஓ ஆபீஸ்லயே கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சே. இல்ல முதலாளி, நாங்க இங்க வேற வேலையா வந்தோம் முதலாளி. அது வந்து நாங்க நிக்காக்கு தான் போனோம். அப்புறம் நிக்காக்கு முடிஞ்சு பந்தியில போய் உக்காந்தோமா, அப்போ எங்க மாமா எங்களை கூப்பிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ கொடுத்தாரு. அதுல பிரியாணியை போட்டு அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல ஆர்டிஓ சதாசிவம்னு ஒருத்தர் இருப்பாருல்ல, அவரு. அடே நான் பரமசிவம், அவரு சதாசிவமா? ஆமா 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 ஆமா. அவரை பார்த்து என் பேரை சொல்லி குடுடா அப்படின்னாரு. போய் கொடுத்தோம், வந்துட்டோம். இருட்டு. ஏண்டா முதல்ல கேட்டவன் நானு, நீங்க என்னடான்னா ஆர்டிஓ ஆபீசருக்கு பிரியாணியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. முதலாளி நாங்களே இன்னும் சாப்பிடல முதலாளி, இப்பதான் நாங்க சாப்பிடவே போறோம். நீங்க ஷெட்டுக்கு போங்க, நாங்களே கொண்டு வந்துடுறோம் முதலாளி. இப்பவே உங்க கூட வரலான்னு எனக்கு ஆசையா இருக்குடா. அர்ஜென்ட்டா வந்து ஒரு கார் டெலிவரி கொடுக்கணுமா? அப்ப நான் இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேரும் வேற ஷெட்ல இல்லையா, அதனால நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து போயிட்டு வாங்க, போங்க. அடே நீங்க கல்யாணத்துக்கு தானே போறீங்க? ஆமா முதலாளி, கல்யாணத்துக்கு போனா தானே உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். அது சரி. இந்த முனியாண்டி விலாஸ், இந்த தலப்பாக்கட்டு பிரியாணி, இந்த செட்டிநாடு பிரியாணி, எல்லா இடத்துலயும் பிரியாணி கிடைக்கும். ஆனா எனக்கு இந்த பாய் வீட்டு கல்யாண பிரியாணினா தான்டா ஒரு குஷி. அத நினைச்சாலே நாக்குல குடங்குடமா எச்சி ஊறுதுடா. அதனால பிரியாணி இல்லாம வந்துட போறீங்க. பிரியாணியோட பத்திரமா வந்து சேருங்க. சரியா? சரியா? சரி முதலாளி. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாம். பிரியாணி இல்லாம வந்துட போறீங்க. சீக்கிரம் போங்கடா, பிரியாணி தீந்துற போகுது. நீங்க போங்க, நான் வந்துடுறேன் முதலாளி. ஏன்டா மச்சி, இந்த ஆளு ஏன் இப்படி ஓவரா ஆக்ட் பண்றான்? அதை ஏன்டா கேக்குறேன்? இந்த ஆளுக்கு வந்து டிராமால நடிக்கணும்னு ஆசை போல இருக்கு. அந்த டிராமா ட்ரூப்ல போய் இது சான்ஸ் கேட்டிருக்குது. இந்த ஆள் பண்ற ஓவர் ஆக்டிங்க பார்த்து அவனுங்க துரத்தி விட்டானுங்க. அங்க சான்ஸ் கிடைக்காதனால நம்ம முன்னாடி அந்த ஓவர் ஆக்டிங்க பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அல்பத்தை பத்தி இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பேசக்கூடாது, நம்ம போயிட்டே இருக்கலாம். வா 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 வா. அம்மா அம்மா, வாடியம்மா ஜோதி, வா வா. பொழுது போயிட்டே இருக்கு, எங்க வருவிய மாட்டியோன்னு பார்த்தேன். என்னம்மா நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்க கூப்பிட்டு நான் என்னைக்கு வராம இருந்திருக்கேன்? உட்காரு. ஜோதி, என்ன கிரகச்சாரமோ தெரியல, சங்கருக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைய மாட்டேங்கிறா. அவனுக்கு நேரம் சரியில்லையா இல்ல எங்க நேரம் ஒத்து வரலையான்னு தெரியல. இல்லம்மா, நீங்க எப்படியாவது அந்த சிதம்பரம் பொண்ணு முடிச்சிருக்கணும். ஆனா அவசரப்பட்டு திரும்பி வந்துட்டீங்க. நாங்களா வேண்டான்னு சொன்னோம்? அவதானே ஒத்துக்க மாட்டேங்கிறா. இதுல வேடிக்கை என்னன்னா, அவளுக்கு சங்கரை பிடிச்சிருக்கான், ஆனா அவன் கொள்கை தான் பிடிக்கலையாம். இது எப்படி இருக்கு? சரிம்மா, இப்ப மேற்கொண்டு என்ன செய்யறதா இருக்கீங்க? நான் ஏற்கனவே உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல, உங்க வகையறையில யாராவது பொண்ணு இருந்தா சொல்லுன்னு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னம்மா? யார்கிட்டயும் சொல்லாத, இது நமக்குள்ள ரகசியமா இருக்கட்டும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட போன்ல சொன்னேன்ல, உங்க வகையறையில யாராவது பொண்ணு இருந்தா சொல்லுன்னு. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னம்மா? யார்கிட்டயும் சொல்லாத, இது நமக்குள்ள ரகசியமா இருக்கட்டும். கடைசியா இதான் என்னோட முடிவு. சங்கர் எப்பமா வருவாரு? அவன் அப்பவே வந்துட்டான், மேலதான் இருக்கான். ஜோதி, ஒண்ணு பண்ண, நீ போய் அவன்கிட்ட பேசி பாரு, என்ன சொல்றான்னு பாப்போம். சரிம்மா, நான் பேசுறேன். போ.
ஏய் வா 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 ஜோதி வா. எங்க தமிழ் இல்ல வரலையா? நான் மட்டும் தான் வந்தேன். ஆஹா, யாரு தேடி இவ்வளவு தொலைவு வந்த? அம்மா பாத்தியா? அம்மா பார்த்து பேசிட்டு வரேன். அம்மா தான் வர சொன்னாங்களா? ஏன் அம்மா சொல்லாம நான் சும்மா வரக்கூடாதா? நீயா வந்தா காரணம் இல்லாம வரமாட்டியே. ஆக்சுவலி நான் ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கேன். காரணமா? என்ன காரணம்? சங்கர் அவர்களுக்கு ஒரு அழகான பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணோன்னு ஒரு ஆசை. என்ன ஜோதி, அம்மா போதாதுன்னு நீ வேறியா? நான் ஒரு நல்ல முடிவோடு தான் வந்திருக்கேன். ஆமா சங்கர், நீங்க சிதம்பரத்துல பார்த்த அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. நம்ம மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட பேசி முயற்சி பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னமோ அதுதான் சரின்னு படுது. ஜோதி, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது, அது வேற விஷயம். ஆனா அம்மா ஆளாளுக்கு எனக்கு பொண்ணு பார்க்க சொல்றாங்க. இதுக்கு வேற என்னையும் கூட சேர்ந்து அலைய சொல்றாங்க. சொன்னா என்ன, சரி சரின்னு சொல்லி அம்மா காட்டுற பொண்ணெல்லாம் போய் பாருங்க. அதுக்கப்புறம் கடைசியில பிடிக்கலன்னு சொல்லி சுலபமா கைண்டுக்குங்க. அதுக்கப்புறம் சிதம்பரத்துல இருக்கிறவங்க மாமா கிட்ட வேணா நம்ம பேசி பார்க்கலாம். ஓகே ஜோதி, என் ஃப்ரெண்டு தமிழ் சொன்னதையே தான் நீயும் சொல்ற. நீங்க சூப்பர் காம்பினேஷன். சரி சரி, அம்மா கீழே தான் இருக்காங்க, நான் அம்மாட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம அப்ப பேசினது அம்மாக்கு எப்பவும் தெரிய வேண்டாம். ஓகே சரி, வரேன், பாய். வா ஜோதி, வா வா. என்ன சொன்னா? பிடி கொடுத்து பேசியிருக்க மாட்டானே. என்னம்மா நீங்க, சங்கர் நல்லா தான் பேசினாரு. அம்மா எனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க, அம்மா பாக்குற பொண்ணே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சாரு. கவலைப்படாதீங்க. நீங்க என்ன கேக்குற விதத்துல கேட்டிருக்க மாட்டீங்க, சும்மா அதிகாரம் பண்ணிருப்பீங்க. பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பாரு, நாம 2 பேரும் பேசிட்ட விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், தமிழ் கிட்ட கூட சொல்ல வேண்டாம், கடைசியா பாத்துக்கலாம். சரிம்மா, நான் கிளம்புறேன். அவர் வீட்டுல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் கிளம்புறேன். இரு, நீ ஒன்னும் ஆட்டோலயே பஸ்லயே போக வேண்டாம், வண்டி வீட்ல தான் இருக்கு, டிரைவர்ட்ட சொல்றேன். ஐயோ அதெல்லாம் எதுக்கு, நான் போயிடுறேம்மா. நீ வா. நீ ஐயோ சொல்றது கேளுங்க. வா. அக்கா, வா மரியம்மா, கோயிலுக்கு போலாமா? வாங்க போலாம். ஏண்டி, இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இல்ல? ஆமாண்டி, ஆளை பார்த்தா ஹீரோ மாதிரி தான் தெரியறாரு. ஆனா எந்த படத்துல பார்த்தோம்? நீயே ஒரு சினிமா பிசாசு. போயும் உன்கிட்ட கேட்டேன் பாரு. இவரை நான் கூட பாத்திருக்கேன், டிவில பாத்திருக்கேன், பேப்பர்ல இவர் போட்டோ கூட பாத்திருக்கேன். ஆனா ஞாபகத்துக்கு தான் வரமாட்டேங்குது. எனக்கு கூட மனசுல இருக்குடி, ஆனா ஞாபகத்துக்கு தான் வரமாட்டேங்குது. யார கேட்கலாம்? உமா, என்ன? அதோ அங்க நிக்கிறாரே, அவரை பத்தி எங்களுக்கு தெரியுது, ஆனா அவர் யாருன்னு தான் எங்களுக்கு ஞாபகம் வரல.